அனைவருக்கும் வணக்கம். நம்ம புதுசாக ஏதாவது கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, அதே மாதிரியே புதுசாக பேட்ச் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு டவுட் ஒன்று கேட்பாங்க. அதே மாதிரியே காமனாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு அந்த டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த கிளாஸஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி ஏதாவது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோன்னா, சார் இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணால் எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இது அந்த சந்தேகம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்த காமனாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் கண்டிப்பாக இந்த வருஷம் நான் எக்ஸாமில் கிளியர் பண்ணியே ஆகணும், இதுதான் எனக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு, இந்த வருஷம் நிச்சயமாக நான் எக்ஸாமில் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ உண்மையாகவே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதாவது இந்த வருஷம் எப்படியாவது எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த தாட்டை உங்கள் மனசுலேருந்து தூக்கிடுங்க. அதாவது இதுதான் எனக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த எண்ணத்தை தயவு செஞ்சு இப்போவே அழிச்சிடுங்க. ஏன்னா நீங்கள் இதே மைண்ட் செட்டோடு படிச்சிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரத்துக்கு பதிலாக நெகட்டிவான ரிசல்ட் வரத்துக்கு தான் வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இதுதான் எனக்கான கடைசி வாய்ப்பு, இந்த வருஷம் நான் எப்படியாவது பாஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தாலே நீங்கள் ப்ரிப்பரேஷன்லேயே நிறைய தப்பு பண்ணுவீங்க. என்னென்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவசர அவசரமாக படிப்பீங்க, பொறுமை உங்ககிட்ட இருக்காது. சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும், எக்ஸாமுக்குள்ளே எல்லாத்தையும் படித்து முடிக்கணும், எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் அப்படின்ட்டு அவசர அவசரமாக படிப்பீங்க. அப்படி அவசர அவசரமாக படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் நிற்காது. சரிங்களா? ஸோ அதே மாதிரியே இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குதுன்னு வச்சுங்க, இந்த வருஷம் வரப்போகிற எக்ஸாமில் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும், இதுதான் எனக்கு கடைசி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த கடைசி வாய்ப்பு லாஸ்ட்டு சான்ஸ் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டாலே உங்களுக்குள்ளே எப்போதுமே ஒரு பதற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்கள் படிக்கும்போதுமே பதற்றத்தோடு தான் படிப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எக்ஸாம் நெருங்க அந்த பதற்றம் அதிகமாகிட்டே போகும். எக்ஸாமுக்கு நாள்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தூக்கமே வராது. அது காரணம் என்னென்னா, உங்களுக்குள்ள அந்த தாட் இருக்கும், இந்த எக்ஸாமில் எப்படியா நம்ம கிளியர் பண்ணி ஆகணும், இதுதான் நம்மளுக்கு கடைசி சான்ஸ் அப்படின்ட்டு அந்த தாட் இருக்கிறதுனால நாளைக்கு எக்ஸாமில் கொஷின்ஸ் எப்படி வருமோ, ரொம்ப டஃப்பாக வந்துட்டால் என்ன பண்ணுறது, நம்ம படிக்காதெல்லாம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த வருஷம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு கிடையாது. சரிங்களா? ஆனால் இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிச்சிங்கன்னா நிச்சயமாக அதனால் பாசிட்டிவ் ரிசல்ட் வரதை விட நெகட்டிவ் ரிசல்ட் வரதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. நான் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்க வேணாம், இது என்னுடைய அனுபவத்துலேருந்து தான் சொல்கிறேன். சரிங்களா? நான் இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நான் போய் எழுதினேன், எந்த ஒரு எக்ஸாம்லேயும் நான் கிளியர் பண்ணல. அது நானும் இதே மாதிரி தான் நினப்பேன். ஒவ்வொரு எக்ஸாம் வரும்போதும் இந்த எக்ஸாமில் எப்படியா நம்ம கிளியர் பண்ணிடணும், இந்த வருஷம் எப்படியாவது கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு போய் எழுதுவேன். ஆனால் அந்த மாதிரி நான் போயிட்டு அட்டன் பண்ண எந்த ஒரு எக்ஸாம்லேயும் என்னால் கிளியர் பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலனா போகட்டும், நம்ம வேறு ஏதாவது கூட பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னால் எக்ஸாமே கிளியர் பண்ண முடிஞ்சுது. இது கூட நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. சரிங்களா? நான் கிளியர் பண்ண ஃபஸ்ட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு மாதம் நான் சரியாக ப்ரிப்பேர் பண்ணல, எங்கள் அப்பா கூட ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ அந்த எக்ஸாம் நான் போயிட்டு எழுதும்போது என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, தெரிஞ்ச வரைக்கும் போயிட்டு எழுதுவோம், அதாவது ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், ஸோ அதை வச்சு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா எழுதுவோம், கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது கூட பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது ஒரு வேலையை கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் தான் அந்த எக்ஸாம் போயிட்டு எழுதுனேன். அதுதான் எனக்கு கிளியர் ஆணுச்சு. சரிங்களா? ஏன்னா நான் அந்த மைண்ட் செட்டில் போனப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக ப்ரெஷர் ஒன்றும் இல்லை, பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை, பதற்றமும் இல்லை. நான் படிக்க கொஞ்சம் கேஷுவலாக போயிட்டு எக்ஸாம் எழுதினேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேஷுவலாக போயிட்டு எழுதும்போது நீங்கள் நல்லா எழுதலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இன்னொன்று நீங்களே யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் கடைசி வாய்ப்பு இந்த வருஷம் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல, ஒருவேளை கிளியர் ஆகலைன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பெருசாக ஒன்றும் ஆகாது, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வேலையை செய்வீங்க. சரிங்களா? வேறு ஏதாவது ஒரு வேலையை பார்த்து உங்கள் லைஃப்பை ரன் பண்ண தான் போகிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் அப்படி நீங்கள் சூஸ் பண்ணுற வேலை இந்த அரசு பணியை விட நல்லா கூட இருக்கலாம். சரிங்களா? நல்ல வேலையாக இருக்கலாம், அதில் நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம், அரசு பணியில் இருக்கிறவங்களை விட ஒரு நல்ல வாழ்க்கை கூட உங்களுக்கு அமையலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் வாழ்க்கை. ஒரு அரசு பணிக்கு போனால் தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும், அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும், அப்போ தான் லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படின்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அப்படி இருந்தால் அங்கே நிறைய பேர் வாழவே முடியாது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு அதிகபட்சம் ஒரு 15 லட்சம் அரசு பணி இருக்குன்னு நினைக்கிறேன்.
ரைட்டுங்களா? அப்போ அரசு ஊழியர்கள்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 15 லட்சம் பேர் இருப்பாங்க. மற்றவங்களாம் ப்ரைவேட்டாக தான் ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க, சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த 15 லட்சம் பேர் தான் இந்த உலகத்தில், ஐ மீன் இந்த தமிழ்நாட்டில் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த 15 லட்சம் பேரில் நிறைய பேர் வந்து சந்தோஷம் இல்லாமல் கூட இருக்கலாம். ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணுற நிறைய பேர் இவங்களை விட சந்தோஷமாக கூட இருக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வாழ்க்கை, சரிங்களா? ஸோ இந்த வருஷம் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் நீங்கள் செட் பண்ண வேணாம். படிங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் படிங்க. அதுக்காக நான் படிக்க வேணான்னு சொல்லலை, சரிங்களா? நீங்கள் சின்சியராக படிக்க வேணாம் அப்படின்லாம் சொல்ல, அலட்சியமாக இருக்க சொல்லலை. பட் ரொம்ப அந்த ஒரு எப்படி சொல்கிறது, இதுதான் என்னுடைய கடைசி வாய்ப்புன்னு அந்த டார்கெட்டை வந்து அப்படி செட் பண்ணாதீங்க. இப்படி செட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்குள்ளே எப்போதும் ஒரு பதட்டம் இருக்கும். இதை படித்து முடிக்கணும், அதை படித்து முடிக்கணும், இன்னும் இந்த டாபிக் நாம் முடிக்கலை, இந்த டாபிக் முடிக்கலை அப்படின்ட்டு இந்த பதற்றம் தான் எப்போதும் இருந்துக்கிட்டு இருக்கும். பதற்றத்தோடு நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சரியாக இருக்காது, சரிங்களா? நீங்கள் படிக்கிறது கூட கரெக்டாக உங்கள் மைண்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் படிங்க, சரிங்களா? அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா என்ன, எக்ஸாமுக்கு வந்து ஒரு 4 மாதம் டைம் இருக்குது. இந்த 4 மாதத்தில் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா? நான் குரூப் 4 சொல்கிறேன். குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுற மாதிரி நீங்களாகவே ஒரு ஷெட்யூலை போட்டுக்கணும், சரிங்களா? அதாவது உங்களுடைய ஸ்பீடு என்ன, நேச்சுரலாக உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்பீடில் படிக்கிறீங்க, இந்த 4 மாதத்தில் உங்களால் எதெல்லாம் கவர் பண்ண முடியும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு யூனிட் படிக்கிறீங்களா, அப்போ இன்னும் இருக்கிற இந்த 4 மாதத்தில் இத்தனை யூனிட்டை வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்களாகவே ஒரு ஷெட்யூலை போட்டு அதுபடி படிங்க. எல்லாத்தையும் முடிக்க வேணாம், சரிங்களா? நீங்கள் வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணணுன்னா எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இதை நான் நிறைய டைம் சொல்கிறது தான். கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். தமிழ் நல்லா படிங்க, மேத்ஸ் நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா செலக்டடாங்கிறத விட ஒரு 3 டாபிக் நல்லா படிங்க, சரிங்களா? வெயிட்டேஜ் பார்த்து 3 டாபிக் நல்லா படிங்க, மற்றதெல்லாம் கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணாலே தாராளமாக போதும். இதே இந்த 120 டேஸ்க்குள்ளே, ஐ மீன் ஒரு 4 மாதத்துக்குள்ளே இதை எந்த அளவுக்கு உங்களால் முடிக்க முடியுதோ அந்தளவுக்கு முடிங்க. அப்புறம் எப்போதுமே வந்து நீங்கள் கம்மியாக படிச்சிருக்கீங்க, நம்ம ரொம்ப கம்மியாக தான் படிச்சிருக்கோம், நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்லாம் வேணாம். எக்ஸாமில் கிளியர் பண்ணுற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணாதவங்களாக தான் இருப்பாங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், சரிங்களா? நான் வந்து கிளியர் பண்ண எக்ஸாமில் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் சிலபஸை வந்து 100% கம்ப்ளீட் பண்ணலாம் போயிட்டு எக்ஸாம் எழுத மாட்டேன். செலக்டடாக தான் படிப்பேன், அதுலேருந்து வரதை நல்லா அட்டன் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். திரும்ப சொல்கிறது என்னென்னா, இந்த லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வேண்டவே வேண்டாம், சரிங்களா? அது உண்மையும் கிடையாது. இந்த வருஷம் விட்டிங்கன்னா அடுத்த வருஷம் எக்ஸாம் வரப்போகுது, அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு வருஷம் வந்து உங்கள் பழைய வாழ்க்கையிலே இருக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஏற்கனவே இப்போ ஒரு 4-5 வருஷம் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், 4-5 வருஷம் என்ன கஷ்டப்பட்டீங்களோ அதை இன்னும் ஒரு வருஷம் வந்து அதை பட போகிறீங்க. புதுசாக ஒன்றும் உங்களுக்கு வரப்போகிறதில்ல. ஆல்ரெடி என்ன இருந்ததோ அதே அப்படியே கண்டினியூ ஆக போகுது. அடுத்த வருஷம் திரும்ப எக்ஸாம் வரப்போகுது, அதில் கிளியர் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லைனா கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போய் எப்படியோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஓட்டிக்க தான் போகிறீங்க, சரிங்களா? இந்த வேலை கிடைக்கலங்கிறதுக்காக என்ன சொல்கிறது, நம்ம வாழ்க்கையை அப்படியே முடிஞ்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, அரசு பணிக்கு போனால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேணாம், சரிங்களா? அது உண்மையும் கிடையாது. அரசு பணியை விட சிறந்த பணி நிறைய இருக்குது, சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு கூட நம்ம போக வேணாம். உங்களுடைய ஆசை அரசு பணினா நிச்சயமாக அது கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி செட் பண்ண வேணாம், சரிங்களா? கடைசி வாய்ப்புலாம் நினச்சிட்டு படிக்காதீங்க. அதனால் நிச்சயமாக பாசிட்டிவான ரிசல்ட் வரதை விட நெகட்டிவான ரிசல்ட் வரதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ரிலாக்ஸாக படிங்க, கிடைக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிங்க, அது போதுமானது. அதேமாதிரி கிடைக்கிற டைமில் சின்சியராக இருங்க, சரிங்களா? படிக்கும்போதே ஃபோனை பார்க்குறது, படிக்கும்போது மற்றவங்கள்ட்ட பேசிக்கிட்டே படிக்கிறது, இந்த மாதிரிலாம் படிக்காமல் ஒரு 4 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் டைம் கிடைக்குதா, அதை முழுக்க ஸ்டடிக்குன்னு ஒதுக்கிடுங்க. அந்த டைமில் வேறு எதுவும் பண்ண வேணாம். ஸோ இதை மட்டும் பண்ணுங்கள், தாராளமாக போதும். அவ்வளோதான்.